எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். ஸோ என்னென்னா, இப்போது நம்ம நிறைய வீசா பற்றி இங்கே வந்து படிக்கிறதுக்கு வரதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். என்னென்னா, நிறைய பேர் வந்து இப்போ புதுசாக ஒரு வீடியோ பார்க்கும்போது அதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸ் போட்டது போய் நீங்கள் செக் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் ஒரு வீசா டைப்பை பற்றியும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ கீழே போனீங்கன்னா ஸ்கில்டு வீசா ஆகட்டும், ஸ்கேலப் எல்லாமே பார்க்கலாம். ஸோ அது வந்து ஃபேஸ்புக் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், எல்லாத்துலேயும் வந்து லிஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ இப்போ வந்து யூத் மொபிலிட்டி பற்றி நான் புது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தேன். February 28 வந்து அது ஸ்டார்ட் ஆகுது, 2 டேஸ்க்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் திருப்பி சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி யூத் மொபிலிட்டி ஓகே, பட் இது எப்படி அப்ளை பண்ணணும், இதை பற்றி ஃபுல் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் அது ஏற்கனவே இருக்குது. பட் என்னென்னா, சரி நீங்கள் கேட்டதுனால நம்ம பத்ரி சார் அவர் வந்து அவர் வாயால் அவர் சொன்னதை அப்படியே வந்து திருப்பி வந்து ஒரு வேறு ஒரு புது லேட்டஸ்ட் வேர்ஷனு அதை நாங்கள் இப்போ போட போகிறோம். போய் அதை ஃபுல் இன்ஃபர்மேஷனை பாருங்கள். அந்த ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் அந்த வீடியோவில் என்னோடய வீடியோ முன்னாடி பேசுனதில் வந்து ஃபுல்லாக எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி போய் இது பண்ணணும் அதுவும் போட்டிருப்பேன். 2 இதையும் போய் பார்த்து நீங்கள் ஃபுல் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து என்கிட்ட இன்பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 1000 2000 கிட்ட என்கிட்ட இருக்குது. நான் இப்போ வந்து லோக்கலாக இப்போ நான் சொல்லணுன்னா 9 to 5 ஒரு ஜாப் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னால் வந்து எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்குது. சாரி, கோச்சிக்காதீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன். பட் வந்து வதன்னு இன்ஸ்டாவில், இதில் ஃபேஸ்புக்கில், அப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில், அப்புறம் வந்து யூடியூப்பில் எல்லாத்துலேயும் எனக்கு வந்து கொஷின்ஸ் வருது. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் வந்து அதான் இந்தியாவில் ஒரே ஒரு ஆள் பார்த்துட்ருக்கேன் என்னென்னா ஃபுல்லாக இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் வந்துச்சுன்னா தென் ஐ கேன் ஹெல்ப் மோர் ஆஃப் யூ. இப்போதைக்கு வந்து பண்ண முடியல, சாரி. ஸோ நான் அதுக்காக தான் என்னென்னா, ஒரு எவ்ரி அதர் வீக்கெண்டோ ஒரு வீக்கெண்டுக்கு வந்து நான் வந்து லைவ் வரேன். லைவில் நான் வந்து நிறைய பேருக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி எவ்ரி வீக்கெண்ட் நான் வந்து ட்ரை பண்ண வரும்போது அந்த டைமில் பெஸ்ட்டு கொஸ்டினை எடுத்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணி ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். ஸோ அது வந்து இன்ஸ்டாவில் லைவ் வருவோம், யூடியூப்பில் வருவோம், அப்புறம் ஃபேஸ்புக்கில் லைவ் வருவோம். ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடியாக இருங்க. அந்த டைமில் கேட்டுட்டு ஆன்சரை தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து எப்படியும் வந்து 3லேயும் அடிச்சுட்டே இருங்க. நான் ஒரு டைம் ஆன்சர் பண்ணிவிடுவேன். ஓகேவா? தேங்க்யூ. இந்த ஃபுல் வீடியோவும் பார்த்து நீங்கள் நல்ல இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதன்படி நீங்கள் அப்ளை பண்ணி இங்கே வாங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். திருப்பி நம்ம பத்ரி எங்கள் கூட வந்திருக்காரு. இது வந்து ரொம்ப ஒரு ரீசண்டான ஒரு இது. November 16 அன்னைக்கோ இல்லை, November 16 வந்து ரிஷி சுனக் வந்து திடீர்னு நம்ம மோடி சாருக்கு பார்த்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, இது சத்தியங்க, நீங்கள் ஒரு 3000 பேர் அனுப்பிச்சி விடுங்க, நம்ம பார்த்துக்கிறேன், நம்ம பயிலில் அனுப்பிச்சி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர சந்தோஷமான நியூஸு. உலகம் ஃபுல்லாக அது வந்து எல்லாருமே வீடியோ பண்ணாங்க, நானும் பண்ணியிருந்தேன் ஒரு வீடியோ. ஸோ என்னென்னா, இந்த யூத் மொபிலிட்டி வீசா அப்படின்னு நம்ம ஊர்லேருந்து கிளம்பி வர்றதுக்கு என்னென்ன ஃபார்ம் ஃபில் பண்ணும் அப்படி இப்படிலாம் யோசிச்சா, உன் பேர், உன் டேட் ஆஃப் பர்த், உன் டிகிரி, அப்புறம் வந்து உன் பாஸ்போர்ட்டு, அப்புறம் உன்னோட நம்பர் மட்டும் கொடு, குலுக்கல் முறையில் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சரி, அந்த வீசா பற்றி நான் பேசும்போது மெயினாக வந்து இது லாஸ்ட் இயர் கூட நீங்கள் சொன்னீங்க, இந்த மாதிரி லாட்ரி வீசா, பம்பர் வீசா வந்துருச்சு, கலக்கலாக வரப்போகுது ராஜு அப்படின்னு சொல்லும்போது நானும் பயங்கர சந்தோஷமாக இருந்தேன். அது நடக்கல. ஆனால் இந்த டைம் வாக்கு கொடுத்துட்டாரு, எல்லாரும் நிறைய வாயை தொடர்ந்துட்டு நாட்டாம சொல்லிட்டாரு. ஸோ நடந்தே தான் ஆகணும். ஸோ நடந்ததுன்னா எப்போ நடக்கும், இது என்ன இந்த வீசா? ஓகே, நார்மலாக இந்த யூத் மொபிலிட்டி வீசா இதோட ரிக்குவயர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளார இருக்கிற நம்ம யூத், இந்தியன் யூத், மேல் ஆர் ஃபீமேல் வித் டிகிரி. ஆமாம், அதாவது ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், பேச்சுலர்ஸ் டிகிரி, அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆமாம், புரியுதுங்களா? அது RFQ என்னமோ சொல்லுவாங்க. ஆமாம், NVQ level 6, RQF level 6ங்கிற மாதிரி அதை சொல்லுவாங்க. சரி, ஆமாம், எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஆமாம், RQF level 6 பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் அபவ். ஓகே, உடனே டிப்ளமோ முடிச்சா வரலாமானா அப்படிலாம் கேட்காதீங்க, பேச்சுலர்ஸ் டிகிரி வேணும். கரெக்ட், பேச்சுலர் டிகிரி வேணும். ஓகே, புரியுதுங்களா? அந்த இன்னொரு விஷயமும் வந்துடுது, 18 to 13 சொல்லும்போது அண்ணா நான் 31 வரலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. நீங்கள் அதாவது அந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணும்போது இது வந்து பியூர்லி லாட்ரி சிஸ்டம், பேலட் சிஸ்டம், குலுக்கல் முறையில் எடுப்பாங்க. அதில் அவங்க எதிர்பார்க்கறது குறைஞ்சது 20 லட்சம் பேராவது அப்ளை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு தாண்டும். ஆமாம், அதில் வெறும் 3000 பேர் அவங்களுக்கு தான் பண்ணுறாங்க. இப்போ அது என்னன்னு கேட்குறாங்கன்னா, த அப்ளிகண்ட் மஸ்ட் ஹாவ் பீன் இஷ்யூட் வித் அன் இன்விடேஷன். நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா இந்த வீசாக்கு அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பேசிக் ரிக்குவயர்மெண்ட்டை போட்டு குழுக்கெல்லாம் போயிட்டீங்க. அதுக்கப்புறம்
உங்களை செலக்ட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு இன்விடேஷன் வரும். ஓகே, நம்ம அங்கதுக்கு முன்னாடியே போயிடுவோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யார் பண்ணலாம், யார் பண்ணலாம் சொல்லுங்க, நீங்க யார் பண்ணலாம்னு சொல்லுங்க. 18ல இருந்து 30 அது சொல்லிட்டீங்க. ப்ளஸ் டிகிரி இருக்கணும். இப்போ ஜனவரி 17ஆம் தேதி அது ஓபன் பண்றாங்க. ஆமா, அப்போ ஓபன் பண்ணலேருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் அங்கே டைட்டில் போடுவோம். ஸோ நான் போய் அப்ளை பண்ணுறேன். எனக்கு நான் வந்து 19 வயசு, 18 to 30 தானே, 19 இயர்ஸ் ஆச்சு. நான் போய் என்னோட டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணுறேன். எனக்கு எவ்வளோ டைம்குள்ளே என்ட்ரி பண்ணுறேன்? ஆமாம், அதாவது அவங்க டைம் ஃப்ரேம் வந்து நார்மலி 48 to 72 ஹவர்ஸ்னு சொல்கிறாங்க. அது முன்னாடியே அதுக்கான கைடன்ஸை கொடுத்துருவாங்க வெல் இன் அட்வான்ஸ். இந்த பீரியடில் நாங்கள் இதை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அந்த வித்தின் 72 ஹவர்ஸில் நீங்கள் அந்த இதை ஃபில் பண்ணணும். அப்போ ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு ஹாங்காங் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருந்தாங்க. அது இந்த மாதிரி மொபிலிட்டி விசா இந்தியா அட் யூகே ஏதோ போட்டிருப்பான். ஸோ அந்த இமெயில் ஐடிக்கு இந்த டீட்டெயில்ஸ் அனுப்பணும். கரெக்ட். ஓகே, உதாரணத்துக்கு அது இமெயில் ஐடியா இருக்கலாம், இல்லை ஒரு ஆன்லைன் ஃபார்மாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஸோ அந்த இதை முடிச்சிட்டோம்ப்பா. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவாங்க இது வர? ஆமாம், அது வந்து அந்த பீரியட் அவங்க ஒன்றும் சொல்லலை. பட் வி பிலீவ் வித்தின் 14 days to 3 months எது வேணாலும் ஆகலாம். சரி, அது அப்போ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வரும். இப்போ குலுக்கல் முறையில நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க, அப்போ ஒரு இன்விடேஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த இன்விடேஷன் எடுத்துட்டு நீங்க வந்து அவங்க வித்தின் சர்டன் பீரியட் ஆஃப் அ டைம் யூ ஷுட் மேக் த அப்ளிகேஷன். அந்த இன்விடேஷனுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். 30 நாள், 60 நாள், 90 நாள். 90 நாள் தான் நான் பார்த்த மாதிரி இருக்கு. சரி. சோ அது நார்மலா 90 days தான் எல்லாத்துக்கும். இங்கே அப்படியே தான் இருக்கும் நம்புவோம். சரி. அதுக்குள்ளார நீங்க அப்ளிகேஷன் மேக் பண்ணணும். சரி. அது அப்ளிகேஷன் மேக் பண்ணனும்னா நான் வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணனும். கரெக்ட். பிளஸ் அந்த காசு எல்லாம் கட்டணுமா? கரெக்ட். இப்போ அவங்க வந்து அந்த 2 வருஷத்துக்கான IHS ஃபீஸ் பே பண்ணனும். ஓகே. 624 டைம்ஸ் 2 பிளஸ் அப்ளிகேஷன் ஃபீ அது 600 700 அந்த ரேஞ்சில வரும். ஓகே. ஓகேயா? சரி. அது இல்லாம நீங்க அக்கவுண்ட்ல பேலன்ஸ் காட்டணும். 2530 பவுண்டு வந்து உங்க அக்கவுண்ட்ல 28 நாள் பேலன்ஸ் காட்டணும். அதாவது இப்ப அந்த 90 days தராங்களா, அப்போ அந்த பணத்தை போட்டு ஓகே ஒரு மாசம் வச்சிருக்கணும். 2.5 லட்சம் 2,60,000 வச்சுக்கோங்க. 2,03,000 லட்சம் வச்சுக்கோங்க. அது ஒரு மாசத்துக்கு. இது இப்போ சில பேர் கேள்வி கேட்கறது என்னன்னா, நான் வந்து ஜனவரியில அப்ளை பண்றேன்னா அப்போ காசு இருக்கணுமா இல்ல அப்ளை பண்ணும்போது வேணுமா? தேவையில்லை, அப்ளை பண்ணும்போது தான். ஏன்னா நீங்க குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்தாங்கன்னா 90 நாள் டைம் தராங்க. அப்போ நீங்க பணத்தை போட்டா போதும். அப்ளை பண்ணும்போது தேவையில்லை. சூப்பர். ஓகே ஓகே சூப்பர். ஓகேயா? அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களோட யூனிக் அப்ளிகேஷன் நம்பர். நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு யூனிக் அப்ளிகேஷன் நம்பர் தருவாங்க. அதையும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது கொடுக்கணும். 4வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டு. அது வந்து இட் ஷுட் பி லெஸ் தென் 6 months குள்ளார உங்களுக்கு எங்கள் ஊரில் எந்த கிரிமினல் கன்விக்ஷனும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து பண்ணணும். 5வது நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வைக்கணும். இதெல்லாம் வச்சு பண்ணீங்கன்னா அந்த டிபி இதுவும் கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். டிபி சர்டிஃபிகேட் எனி யூகே வீசாங்க. அதை நான் சொல்லிடுறேன். 6 மாசத்துக்கு மேல அப்ளை பண்ற எனி யூகே வீசாக்கு அது தேவைங்க. பாஸ்போர்ட் எப்படி வைக்கிறோம், பாஸ்போர்ட் இல்லாம அப்ளை பண்ண முடியாது. அது மாதிரி டிபி சர்டிஃபிகேட் இல்லாம இந்தியால இருந்து அப்ளை பண்ண முடியாது. எங்க வாங்கலாம்? அது வந்து அவங்களே சர்டைன் ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு இப்போ நான் லிங்க்ல தரேன். லிஸ்ட் ஆஃப் டிபி கிளினிக்ஸ்ங்கிறது. அந்த கிளினிக்ல மட்டும்தான் போய் நீங்க எடுக்க முடியும். உதாரணத்துக்கு மெட்ராஸ்ல அப்போலோ. ஓகே ஓகே. ஆமா, அங்க மட்டும்தான். வேற எங்கேயும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க வாட்டி போய் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த டிபி சர்டிஃபிகேட் வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் வீசா. சூப்பர். இந்த 2 வருஷம் வீசானா வந்து பயங்கர ஃப்ரீடம் வீசா இருக்கு. என்னன்னா பிசினஸ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். பண்ணவே வேண்டாங்கறாங்க. நீங்க வந்து வேலை வந்து சும்மா ரிலாக்ஸ் பண்ணலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். சோ நீங்க வந்து எந்த வீசாவானாலும் நீங்க பிசினஸும் ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் பிசினஸ்க்கும் ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கோம், ஒரு மினிமம் அமௌண்ட் குள்ளார வைக்கணும்னு. பட் இதுதான் சூப்பர். ஸோ இது வந்து இப்போதைக்கு என்னன்னா லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் இதை பற்றி பேசினாலும் இந்த சில பேர் கேட்குறீங்க இது ஸ்ரீலங்காக்கு இல்லையா இல்லை பாகிஸ்தானுக்கு இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது இது வந்து இப்போதைக்கு இந்தியாவுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹாங்காங் அந்த மாதிரி வேற 5 நாடு, கனடா, ஆஸ்திரேலியா, மொனாக்கோ, நியூசிலாந்து
ஐஸ்லாண்ட், ஹாங்காங், ஜப்பான், சவுத் கொரியா, தைவான். ஸோ இவங்களுக்குலாம் இருந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இது லாஸ்ட் இயரே ஓப்பன் ஆயிருக்கணும். பட் இந்த டைம் ஷுவராக ஓப்பன் ஆகும். ஏன்னா அந்த ரிஷிஷன் எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து இது ஜனவரியில் ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஜனவரி விண்டோவுக்கு அந்த gov.uk நாங்கள் வந்து ஒரு அந்த யூத் மொபிலிட்டி வீசாக்குன்னு ஒரு லிங்க் இருக்குது, அதை போடுறோம். ஏன்னா அங்கே போனீங்கனாலே அவன் தெளிவாக எழுதியிருக்கான், இப்போதைக்கு நீங்கள் இந்தியனாக இருந்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுக்கப்புறம் எப்போ வருமோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்டு. அந்த 3000 பேரில் நம்ம ஆளுங்க வந்து 2999 தான் சந்தோஷம் தான் நம்மளுக்கு. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிட்டு வாங்க. சூப்பருங்க. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. பாய்.